இவற்றை முயல்க. பக்கம் 21. முழுக்களின் மீதான அடைவு பண்பு கழித்தலுக்கு உண்மையாகும், ஆனால் வகுத்தலுக்கு உண்மை அல்ல. இதை ஃபஸ்ட்டு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிடுவோம். அடுத்து இது விகிதமுறு எண்களுக்கு என்னவாகும் சரிபார்க்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கழித்தல்னு சொல்லிட்டாங்க. 2 முழுக்கள் எடுக்கிறோம். 2 முழுக்கள் என்ன எடுக்கிறோம்? 4, 5ன்னு 2 எடுத்துக்கிடுதோம். இப்போ இதை கழிக்கிறோம். 4 - 5 எவ்வளவு? -1. இந்த -1 எங்கே இருக்கும்? முழுக்களில் தான் இருக்கும். முழுக்களில் என்ன சொல்கிறோம்? இசட்டுங்கோ. அந்த இசட்டுக்குள்ளே தான் இருக்கும். இசட் என்னவாக இருக்கும் அப்படின்னா இசட் ஈக்குவல் டு -4 -3 -2 -1 0 1 2 3ன்னு இருக்கும். அப்போ 4ம் இதுக்குள்ளே தான் இருக்குது, 5ம் இது உள்ளே தான் இருக்குது. இந்த 2 கழிச்சோம்னா -1 இதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த அடைவு பண்புனா என்ன அர்த்தம்னா இந்த 2 நம்பர் இதுக்குள்ளே இருந்து அதை கழிக்கக்கூடிய நம்பரும் இதுக்குள்ளே இருந்ததுன்னா தான் அடைவு பண்பு. அப்போ அடைவு பண்பை பூர்த்தி செய்கிறது, ஆனால் வகுத்தலுக்கு உண்மை இல்லைங்கிறாங்க. ஏன்னு பாருங்கள், 4 ஒரு விகிதம் முழுக்கள், 5ங்கிறது ஒரு முழுக்கள். 4/5ங்கும் போது அது என்னவாகுது? விகிதமுறு எண். விகிதமுறு எண் இசட்டுக்குள்ளே இருக்குமா? இருக்காது. அப்போ இது இசட்டுக்குள்ளே இருக்காது. அதனால் இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா வகுத்தலுக்கு உண்மை இல்லைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இதே போல் விகிதமுறு எண்களுக்கு என்னவாகும்னு கேட்காங்க. 2 விகிதமுறு எண் எடுத்துக்கிட்டோம். 3/4ன்னு ஒரு விகிதமுறு எண் எடுத்துக்கிட்டோம். 1/4ன்னு ஒரு விகிதமுறு எண் எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த 2ஐயும் கழிக்கிறோம். கழிச்சா என்ன கிடைக்கும்? 2/4. அதுவும் ஒரு விகிதமுறு எண் தான். அப்போ இது என்னது? விகிதமுறு எண் தான், அடைவு பண்பை பூர்த்தி செய்கிறது. அடுத்து பாருங்கள், இப்போ வகுத்தல் பார்க்க போகிறோம். 3/4 வகுத்தல் 1/4. இது என்னவா மாறும்னா 3/4 பெருக்கல் தலைகீழியாக மாறும். 4/1 அடி கொடுக்கும்போது என்ன கிடைக்கிது? 3/1. அப்போ இது ஒரு விகிதமுறு எண் தான். அப்போ என்ன தெரியுது? விகிதமுறு எண்களுக்கு மீதான அடைவு பண்பு கழித்தலுக்கும் உண்மை, வகுத்தலுக்கும் உண்மை. கழித்தலுக்கும் உண்மை, வகுத்தலுக்கும் உண்மை. எதுக்கு அப்படின்னா விகிதமுறு எண்ணுக்கு, ஆனால் முழுக்களுக்கு உண்மை இல்லை. ஓகே, தேங்க்யூ.